எல்லாம் சின்ன பிள்ளைங்க விளையாட்டு மியூசிக் தள்ளி வாங்க தள்ளி வாங்க. பதினைந்தாவது வட்ட நகர்மன்ற ஒரு கைத்தட்டுங்க அக்காவுக்கு. நாம் இந்த நிகழ்ச்சியை மகிழ்ச்சிக்குள்ளாக்குவோம். இது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பிறந்த நாள். நாம் எல்லோரும் கைத்தட்டுங்க. இரண்டாவது பரிசு தர்ஷன், சீக்கிரமாக. மூன்றாவது பரிசு தர்ஷினி. கிறிஸ்துவனுடைய பிறப்பை நாம் கிறிஸ்துமஸ் விழா அவருடைய பிறப்பை ஞாபகப்படுத்தும் வண்ணமாக, நினைவு கூறும் வண்ணமாக ஒவ்வொரு ஆண்டும் கொண்டாடுகிறோம். குறிப்பாக எல்லா மதங்களையும் நமக்கு போதிக்கிறது அன்பை மட்டுமே. அன்பாக இருக்க வேண்டும், தேவை உள்ளோருக்கு நாம் உதவி செய்ய வேண்டும். வேதாகமத்திலே கூறப்பட்டுள்ளது, இந்த சிறியரில் நீ எதை செய்கிறாரோ அதை எனக்கே செய்கிறாய் என்று கடவுள் கூறுவதாக உள்ளது. அப்படின்னா நம்ம தேவை உள்ளவர்களுக்கு யாருக்கெல்லாம் நம்ம கையில இருக்கிறத பகிர்ந்து கொண்டோம்னா அதை நம்ம கடவுளுக்கே கொடுக்கிற மாதிரி. அதே போல ஏழைகளுக்கு இறங்குகிறவன் கர்த்தருக்கு கடன் கொடுக்கிறான் என்று பைபிள்ல இருக்குது. ஆக ஏழை எளிய மக்களுக்கு நாம் அவங்களுடைய என்னென்ன தேவை அதை கொடுக்கும் போது நாம் கடவுளுக்கே கடன் கொடுக்கிறோம் என்றும் வேதாகமத்தில் கூறப்பட்டுள்ளது. அதுபோல நம்மளுடைய பிள்ளைகள்கிட்ட ஒரு விளையாட்டு விழான்னு சொல்லும் போது பிள்ளைகளை விட மகிழ்ச்சியா இருக்கிறது தாய் தான். அவங்க தான் பிள்ளை ஒரு சின்ன ஒரு பரிசு வாங்கிட்டு வந்தாலும் சரி, இல்ல பங்கெடுத்தாலும் அவனை பங்கெடுக்க தயார் செய்யறதே தாய் தான். அது ஒரு சிறப்பு பங்கு வகிப்பாங்க. அவர்களை தயார் பண்றது, பங்கெடுக்கிறது. அதனால வெற்றி தோல்வின்றது முக்கியம் இல்ல, அந்த விளையாட்டுல அவன் பங்கெடுத்தாலே அவனுடைய வெற்றியினுடைய முதல் படிக்கு வந்திருக்கான்னு அர்த்தம். ஆகவே பங்கெடுத்த அத்துணை நம்முடைய சிறார் சிறுமிகளுக்கும் அவர்களை ஆயத்தப்படுத்தின தாய்மார்களுக்கும் எனது பாராட்டுக்களை கூறிக்கொள்ள விரும்புகிறேன்.